ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னடா கீபோர்டு ஒன்று வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன பேக்ரவுண்டு. இந்த கீபோர்டு வந்து ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. சரி அவருக்கு வந்து சந்தையிலேருந்து எதாவது பார்த்து வாங்கலாம்னு சொல்லிட்டு 5th செப்டம்பர் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் என்ன ஐடியா போட்டேன்னா, ரிட்டர்ன் வரும்போது இந்த கீபோர்ட பார்த்து அவருக்கு வாங்கலான்ட்டு. பட் ரிட்டர்ன் வரும்போது கம்ப்ளீட்டா மறந்துட்டேன் நானு. ப்ளஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சாரு. என்ன கீபோர்டு என்னாச்சுன்ட்டு. சரி ஓகே அவரு ஒரு கிவ் அவே மாரி இத குடுக்கலான்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் சென்ட்ரல் சைடு ஒரு வேலை இருந்தது. ஸோ அங்க போம்போது மூர் மார்க்கெட் போயிட்டு இந்த கீபோர்டு வாங்குனேன் நானு. சரி அவருக்கு வந்து இத ஃப்ரீயாவே குடுத்துரலான்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைபர் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இத உங்களுக்கு வந்து நான் கொரியர் பண்ணி விடுறேன். பாருங்க, யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் ஏதாவது கீஸ் வந்து அவ்வளோ ஃபங்ஷனல் அப்படின்னா, கொஞ்சம் கிளீன் பண்ணி ஐபிஐ சொல்யூஷன் ஏதாவது இருந்ததுன்னா விட்டு கிளீன் பண்ணி பாருங்க. அதுக்கு மேலேயும் ஒர்க் ஆகலன்னா சொல்லுங்க. வேற ஏதாவது ரீப்ளேஸ்மென்ட் கூட பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஸோ ஆக்சுவலா வீடியோ வந்து இந்த கீபோர்ட பத்தி இல்ல. மூர் மார்க்கெட்ல வந்து நான் இன்னொரு ஐட்டம் வாங்குனேன். இந்த கீபோர்டு வாங்கும்போது இன்னொரு ஐட்டம் வாங்குனேன். அது என்னன்னு சர்ப்ரைஸா நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். போன வீடியோல மூர் மார்க்கெட் வீடியோல வந்து இத சொல்லியிருப்பேன் நானு. ஸோ இத வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி டெமோ காட்டலான்றது, பிளஸ் அந்த ப்ராடக்ட் சர்ப்ரைஸ் ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு காட்டலான்றது தான் இந்த வீடியோவோட பர்ப்பஸ். ஸோ நான் வந்து ஒரு பவர் பேங்க்லேருந்து இது பாருங்களேன் இந்த யூனிட்ட. எவ்வளோ பளபளன்னு இருக்கு. அதே மாரி இது வந்து கேமரா உள்ள ஐபாட். ஓகே. ஸோ கேமரா வித் மைக்கோட இருக்கு. ஸோ அதனால தான் இத வாங்கிட்டேன் நான். இது வந்து 800 சொன்னாரு. சரி நான் கேட்டு அதுக்கப்புறம் 500க்கு ஓகேன்ட்டாரு. சரி 500க்கு ஒர்த்து தான்ட்டு வாங்கினேன். ஏன்னா இது ஃபேன்சி ஐட்டம், ஷோகேஸ் ஐட்டமா கூட வச்சுக்கலாம். ஸோ ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே. லோகோ வருது. பேட்டரி கெப்பாசிட்டி பத்தலையான்னு தெரியலையே. வந்துட்டு போயிருச்சு. ஓகே. இது வந்து பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம கண்டினியூஸாக இதில் பவர் கொடுத்துட்ருக்காது. இந்த கரண்ட் வந்து கம்மியாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இது வந்து ஸ்டாப் ஆகிடும். சோர்ஸ் சப்ளை கொடுக்காது. ஸோ ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஐபாட் வந்து இப்போ தான் கொஞ்சம் பவர் ஆன் ஆகி வந்திருக்கு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லைல்ல. வீடியோ கேமரா இருக்குது. இது ஆக்சுவலாக ஸ்டில் கேமரா கிடையாது, வீடியோ கேமரா மட்டும்தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சான்ஸே இல்லைல்ல. கிளாரிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ அதான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால வாங்கினேன் நான். இது ரிலீஸ் ஆன டைம்லலாம் நம்மளுக்கு வாங்குறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கல. ஓகே. ஸோ மற்றபடி இது ஃபீச்சர்ஸ் எல்லாம் நார்மல் ஐபாடில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் இதெல்லாம் இல்லை. கேமரா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது, ரேடியோ இருக்குது பார்த்தீங்களா, எஃப்எம் ரேடியோ இருக்குது. அதுக்கு இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணணும் நம்ம. அது கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு எஃப்எம் வரும். அண்டு வீடியோஸ், ஃபோட்டோஸ், மியூசிக், அதான் எக்ஸ்ட்ராஸில் கேம்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஓகே. கேம்ஸ் இருக்குது. வீடியோ கேமரா பார்த்துட்டோம். ரேடியோ, எஃப்எம் மட்டும் சப்போர்ட்டு. பாட்காஸ்ட், ஃபோட்டோஸ், வீடியோஸ், மியூசிக். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த வாங்கும் போதே நிறைய சாங்ஸ் வச்சு தான் போட்டிருக்காங்க. யாரும் வந்து சாங்ஸோடையே கொடுத்துட்டாங்க போல். எனிவே, ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டலான்ட்டு தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த யூனிட் வந்து நான் மூர் மார்க்கெட்லேருந்து வாங்கினேன் நான். சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து நான் ஃபங்க்ஷனிங் யூனிட். மீனிங் இது வந்து அங்கேயே வச்சு பவர் ஆன் பண்ணி காட்ட சொன்னேன். பவர் ஆன் ஆகலை. ஸோ அவர் வந்து கோட் பண்ண ப்ரைஸ் வந்து 1500க்கு எடுத்துக்கோங்கன்னாரு. மூர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டபுள் டெக்கு இவ்வளோ கம்மியாக சொல்கிறாரேன்ட்டு டவுட் ஆச்சு.
பட் இருந்தாலும் பார்கெயின் பண்ணிட்டு எனக்கு ஆக்சுவலாக மோர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குறது காசு ஜாஸ்தியாக சொல்லுவாங்கன்றனால நான் யூஸ்வலாக வாங்க மாட்டேன். பட் அது 1500 கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தா ஃபைனலாக 500க்கே கிடச்சிச்சுங்க இது. ஸோ இது வந்து நான் ஒர்க்கிங் தான். பட் வெயிட் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த கடையில் வச்சு. பட் வெயிட் செக் பண்ணி பார்த்தா வெயிட் இந்த யூனிட்டுக்கு என்ன வெயிட் தேவையோ அந்த வெயிட் இருந்தது. ஸோ அதனால பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். நம்ம அப்புறம் என்ன எடுத்து ரிப்பேர் பண்ணிக்கலான்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இது வாங்கினேன் நான். 500 எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து தான். ஏன்னா இதை ஆக்சுவலாக வந்து சோனடைன்றது ஒரு இந்தியன் கம்பெனி தான். ஸோ ஐ திங்க் 1970ஸ்லேயோ என்னமோ இந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் அதில் வந்து இந்த மாடல் பாருங்களேன், ஒரு ப்ரொஃபஷ்னல் நம்ம அந்த ஃபாரின் செட்ஸ் மாதிரியே, ஜப்பான் செட்ஸ் அந்த மாதிரியே வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே இன்டாக்ட், பட்டன்ஸ் எதுவுமே வந்து உடையலை, இது பண்ணல. ஸோ அதனால் வந்து சரி ஒய் நாட் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமேன்ட்டு தான் வாங்கினேன் நான். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி பாருங்கள். இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சதுன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ப்ராப்பர் வீடியோவை போடுறேன். இது ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ இதுதான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டங்களும் மூர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது கொஞ்சம் சீப்பாகவும் வாங்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட்டையும் போய் பாருங்கள், மக்கள்கிட்டையும் பேசி பாருங்கள். நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க டிஸ்பிளேல வைக்காட்டியும் உள்ளே எங்கேயாவது ஒளிச்சு வச்சுருப்பாங்க. ஒளிச்சில்ல, ஐ மீன் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அது நம்ம வேணும்னு கேட்டால் அவங்க சொன்னோன்னா அவங்க எடுத்து வந்து காட்டுவாங்க. ப்ரைஸ் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு பார்கெயின் பண்ணி நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாமே கைண்ட் ஆஃப் லைக் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து மோட்டரைஸ்டு தான் இது. ஸோ ப்ளே கொடுத்தீங்கன்னா ஹெட்டு அப்படியே மூவ் ஆகாது. நம்ம உள்ளே வந்து ப்ளே இது என்ன சொல்கிறது, அந்த மேக்னெட்டிக் மெத்தடில் தான் அது வந்து ரைஸ் ஆகும். ஓகே. இது சும்மா பட்டன் மாதிரி தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகும். பவர் இருந்தால் மட்டும்தான் ஹெட்டு வந்து மேலே போகும். ஓகே. ஸோ இது வந்து டபுள் டெக்கு. செகண்ட் பே வந்து நம்மளுக்கு ரெக்கார்டிங் சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ நம்ம டப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லைன் இன் கொடுத்து கூட இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ப்ளஸ் டால்பி நாய்ஸ் ரிடக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே. ஏபி டால்பி ஏபி சாரி, இது வேறு டால்பி வந்து இது வெறும் பி சப்போர்ட் மட்டும்தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ டால்பி சப்போர்ட் இருக்குது. இங்கே வந்து பீக் லெவல் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹை ஸ்பீட் டப்பிங் வேணுமா இல்லை ஓகே. ஸோ இது வந்து டால்பிக்கான பட்டன் இது. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சு பார்த்தா தான் தெரியும். இது மாடல் நம்பர் வந்து யுரேனஸ் போட்டிருக்காங்க. சோனடைனோட யுரேனஸ். அண்ட் டேப் கவுண்டர் அண்ட் கேசட் டைப் நார்மலாக குரோமியமாக மெட்டல் டைப்பான்றது அண்ட் ரெக்கார்டிங் லெவலுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ ஒரிஜினாலிட்டி இருந்ததுன்னா நம்ம இதை வந்து சீரியஸாக எடுத்து ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்ட்ஸ் மிஸ் ஆகுதுன்னா வேஸ்ட். இது ஷோகேஸ் இதாக தான் இருக்கும். எல்லாமே லுக்கு நல்லா இருக்கனால கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஷோகேஸாக கூட வச்சுக்கலாம், ஷோகேஸ் பீஸாக கூட வச்சுக்கலாம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் இது ஹோப் வந்து என்னென்னா, இது எல்லாமே வந்து பார்ட்ஸு ஒரிஜினலாக இருக்குது. ஓகே. அண்ட் போர்டு பாருங்களேன், எவ்வளோ பெரிய போர்டு. இது ஆக்சுவலாக ப்ரீ ஆம்ப் தான். இதுக்கு ஆம்ப் வந்து நம்ம தனியாக கனெக்ட் பண்ணணும் அவுட் எடுத்து. பட் ஸ்டில் இதுலேயே வந்து எவ்வளோ ஆப்ஷன்ஸு, என்ன தான் உள்ளே பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓகே. டிரான்ஸ்ஃபார்மரும் நல்ல டிரான்ஸ்ஃபார்மர். பட் இது ஆக்சுவலாக ஆன் பண்ணால் சுத்தமாக ஆன் ஆகலை. ஸோ இங்கே ஃபியூஸ் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலை. ஸோ என்ன ஃபால்ட்டுன்றது இனிமேல் தான் ட்ரபிள் ஷூட் பண்ணேன். நான் ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எதுவும் செக் பண்ணி பார்க்கல. மல்டிமீட்டர்லாம் வச்சு பார்க்கணும் இது வந்து ஏதாவது மேஜர் ஃபால்ட் இருக்கா இல்லை சிம்பிள் இஷ்யூ இருக்குமான்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து டபுள் செப்பரேட் மோட்டார்ஸ் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, இல்லை ரெக்கார்டிங்க்கு வந்து லிவர் இங்கேருந்து புஷ் ஆகுற மாதிரி. ஸோ இந்த ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மெக்கானிசம் வந்து இது இழுக்கும் போது இந்த லிவர் வந்து உள்ளே போகும். சரி, மோஸ்ட்லி அதுதான். இந்த ரெக்கார்டிங் ஒர்க் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் வருதுன்னா இந்த இடத்த வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ப்ளஸ் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ஃப்ரீயாக போகுதான்றதை பார்க்கணும் நம்ம. ஓகே. ஸோ அது மெயினாக செக் பண்ணணும். ரெக்கார்டிங் வந்து ஒர்க் ஆகலை டேப் ரெக்கார்டர்லன்னா. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ். பெல்ட்டு ஆக்சுவலாக போயிருச்சு போல். இது வந்து அப்படியே ஷேப் ஐயோ கட்டாயே இருக்குது. சரி, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு அந்த லென்த்து இதெல்லாம் தேவைப்படும் ஃப்யூச்சரில். இது வந்து கட் ஆயிருச்சு, அப்படியே ஸ்டிஃப் ஆயிருச்சு. இப்போ ரப்பர் மாதிரியே இல்லை, அது ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் மாதிரி இருக்குது.
பட் நல்லா ஸ்டிஃப் ஆயிடுச்சு. இப்போ எடுத்தேன்னா தனியாக பீஸ் மாதிரி வரும், கேக் மாதிரி வரும். பட் அது எடுத்து தொலைஞ்சிச்சுன்னா வேஸ்ட். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஃபியூச்சரில் பெல்ட்டோட சைஸுக்கு வந்து அதை அப்படியே எடுத்து செக் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ப்ளஸ் எல்லா கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒயரிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ எதுவும் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல, ஒரிஜினாலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ எனிவே இது வந்து 500க்கு கிடச்சிது. ஸோ நம்ம வந்து பெட்டராக யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வச்சோன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு 4000 கூட நல்லாவே போகும் இந்த மாதிரி செட்டெல்லாம். ஓகே. ஸோ இதான் உங்களுக்கு காட்டலான்ட்டு. ஸோ மூர் மார்க்கெட்லேயும் வந்து நல்ல விண்டேஜ் ஐட்டம்ஸும் கிடைக்கும். பார்கெயின் பண்ணாலும் சீப் ப்ரைஸுக்கு வாங்கலான்றது தான் சொல்ல வந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிஸ்பிளே யூனிட்டு. காம்பேக்டாக ப்ளஸ் டபுள் டெக்கோட இருந்தது. ஸோ அதுதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.